السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்க்க வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நபிமார்கள் ஓதிய மிகவும் சிறந்த 3 துஆக்கள். இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வேகமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான துஆக்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் அற்புதமான துஆக்கள். இதனை ஓதுவோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் வேகமாக மாற்றங்களை ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது ஜும்ஆவுடைய அந்த நேரம் இமாம் குத்பா ஓதக்கூடிய அந்த 2 குத்பாக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நேரம் என்று இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் ஒரு நாளினுடைய இறுதி நேரம். இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று அதிகமான இமாம்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் இந்த 3 துஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். 3ம் மிக முக்கியமான துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது துஆ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய அந்த அற்புதமான துஆ. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே இந்த துஆவை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது மிஸ்ரிலிருந்து மதியனை நோக்கி அவர்கள் வருகிறார்கள். அந்த வரக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு உண்ண உணவும் இல்லை, தங்குவதற்கு இடமும் இல்லை, ஒரு வேலை இல்லை. இவ்வாறு அவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்களாக அந்த புதிய ஊருக்கு அவர்கள் வருகிறார்கள். அந்த ஊருக்கு அவர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு ஒன்றுமே இருக்கவில்லை. ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். காலையில் ஓதினார்கள். மாலையை அடைவதற்குள் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்திற்கான ஏற்பாடை அல்லாஹ் செய்து கொடுத்தான். அதே போன்று அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை அல்லாஹ் உண்டாக்கினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ஒரு தங்குமிடத்தை அமைத்து கொடுத்தான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை இறக்கினான். நாமும் யகீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி வைப்பான். நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் நாம் பல மனிதர்களிடம் சென்று நாம் கையேந்தி நிற்கின்றோம். ஆனால் நம்மை படைத்த ரப்பிடம் நாம் கையேந்துவதில்லை. நம்மை படைத்த ரப்பிடம் அல்லாஹ்விடம் நாம் கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கைகளை ஒருபோதும் வெறும் கைகளாக ஆக்க மாட்டான்.
நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ என்னவென்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே இந்த துஆவை குறிப்பிடுகின்றான். என்ன துஆ? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த துஆவை தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், எல்லா நலவுகளின் மீதும் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். காலையில் ஓதினார்கள். மாலையை அடைவதற்குள் அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு துஆ. இரண்டாவது துஆ என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்த லா இலாஹ இல்லா அன்த வஹ்தக லா ஷரீக லக்கல் மன்னானு பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த் யா துல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம். மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த துஆவினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பாருங்கள், அல்லாஹினுடைய அழகிய திருப்பெயர்களை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹினுடைய இந்த திருநாமங்களை இஸ்ம்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் உதவி செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இதிலே வரக்கூடிய அந்த மன்னான் என்ற வார்த்தை இருக்கின்றது. இது இஸ்முல் ஆலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தை தான் இந்த மன்னான். யா மன்னான் என்று வரக்கூடிய இந்த வார்த்தை இவைகளை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது துஆ என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் அற்புதமான துஆ. கடனிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமா? அதே போன்று கவலைகள் கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமா? இந்த துஆவை ஓதுங்கள். மிகவும் சிறந்த ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வலஅஇத் தைனி வகலபத்திர் ரிஜால். اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال என்று வரக்கூடிய மிகவும் சிறந்த துஆ. இந்த துஆவையும் நாம் ஓதுவோம். இந்த மூன்று துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். அல்லாஹ்வினுடைய உதவியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சிறந்த துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.